Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கிடாக்களை வெட்டி அண்டாவாக வேக வைக்கப்பட்ட கறி, மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாதம் என திகைக்க வைத்த கறி விருந்து, ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட சமபந்தி கறி விருந்தின் காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சொரிக்காம்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமாக அமைந்துள்ளது கரும்பாறை முத்தையா சுவாமி கோவில். இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக தை மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டு வைகாசி மாதம் நடைபெற்றது. விழாவில் பச்சிளம் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை பெண்கள் பங்கேற்க அனுமதி கிடையாது. இந்த ஆண்டிற்கான விழாவில் செக்கானூர் அணி, சொரிக்காம்பட்டி, பெருமாள் கோவில் பட்டி, கரடிக்கல், திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 15,000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் விழாவில் கலந்து கொள்ள பொங்கல் வைத்து வழிபாட்டு திருவிழா துவங்கியது. பின்னர் நேர்த்தி கடனுக்காக விடப்பட்டிருந்த 90 ஆடுகள் கோவிலில் பலியிட்டு பிரம்மாண்ட அசைவ விருந்து தயாரிக்கும் பணி நடைபெற்றது. 2000 கிலோ அரிசியில் தயாரான சாதம் ஒரு பக்கம் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருக்க, மற்றொரு பக்கம் மிக்சியில் மசாலாக்கள் அரைக்கப்பட்டு அண்டாவாக மணக்க கறி வெந்தது. கட்டுக்கட்டாக நறுக்கப்பட்ட கொத்தமல்லி இலைகள் கொதிக்கும் குழம்பில் தூவப்பட்டு கறி தனியாக குழம்பு தனியாக பிரிக்கப்பட்டு விருந்து பரிமாறுவதற்காக பக்கெட்டுகளில் தயாராக வைக்கப்பட்டிருந்தன. அடித்து பிடித்து வாங்கிய வாழை இலைகளோடு நீண்ட வரிசையில் ஆண்கள் அமர்ந்திருக்க அனைவருக்கும் கறி விருந்து சுட சுட பரிமாறப்பட்டது. அசைவ விருந்தை சாப்பிட்ட பின்னர் அவர்கள் இலையை எடுக்காமல் அப்படியே விட்டுச் செல்வது வழக்கமாக உள்ளது. அந்த இலைகள் காய்ந்து அந்த பகுதியிலிருந்து கலைந்த பிறகே பெண்கள் கோவிலில் சுவாமி கும்பிட வருவார்கள் என்றனர் கிராம மக்கள். அத்தோடு அடுத்த ஆண்டு நடைபெறும் திருவிழாவிற்காக சிறிய கிடாய்கள் தற்போதே கோவில் வளாகத்தில் நேர்த்தி கடனாகவும் விடப்பட்டிருந்தன. நேர்த்தி கடனாக கோவிலில் விடப்படும் ஆடுகள் கோவில் சார்பில் வளர்க்கப்படுகின்றன. இந்த ஆடுகள் மேய்ச்சலுக்காக வயல் மற்றும் விளை நிலங்களில் உணவு தேடி செல்லும் போது அவற்றை யாரும் விரட்ட மாட்டார்கள் என்றும், ஏனென்றால் முத்தையா சுவாமியே தங்களது வயலில் இறை தேடுவதாக மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இது குறித்து ஊர் பெரியவர் அமாவாசை என்பவர் கூறும்போது, கிணறு வெட்டுதல், திருமணம், பிள்ளைப்பேறு என அனைத்து வேண்டுதல்களையும் கரும்பாறை முத்தையா நிறைவேற்றி தருவதாகவும், ஆண்டாண்டு காலமாக ஆண்கள் மட்டும் பங்கேற்பது வழக்கத்தில் உள்ளதாகவும் கூறினார். மண்முட்டியில் சோறாக்கி, அப்புறம் சின்ன அண்டாவில் ஆக்கி, அப்புறம் பாத்திரத்தில் ஆக்கி, இந்த 2 ஊரும் கும்பிட்டுக்கு வந்தால் அப்புறம் சங்க சட்டி விளங்கும். கிணறு விட்டுறது, குழந்தை இல்லாதது, குளத்தை எதாக இருந்தாலும் நேர்ந்துட்டு போனால் ஜனம் வந்த ஜனத்துக்கு காப்பாற்றும்பா. மற்றொருவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போதே சுவாமி வந்து ஆட 6 தலைமுறையாக திருவிழா நடப்பதாகவும், ஒற்றை கிடா வெட்டி கொண்டாடப்பட்ட விழா இன்று 90 கிடா வெட்டும் அளவிற்கு மக்களை கருமப்பாறை முத்தையா வளமாக வைத்திருப்பதாக கூறினார். பரம்பரையா நாங்க இதை கொண்டு செலுத்திக்கிட்டு வரோம்ப்பா. இது நீங்க இப்ப வந்து தானே சோதிக்கிறீங்க. ஒத்த கடா வெட்டி இந்த இடத்துல கமிட்டி ரோம மக்கள் இதனை வணங்கி இந்த அளவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு 100 கடா வெட்டி 100 மூட்டை அரிசி போட்டு என் மக்களை காப்பாற்றி நல்லா கொண்டு வருவேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.